வணக்கம், நான் உங்கள் வருண். இது என்னுடைய இன்னொரு கதை. இதில் பாதி உண்மை, பாதி கற்பனை. என் பெயர் வருண். அம்மா நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே இறந்துவிட்டார்கள். அப்பா இன்னொரு திருமணம் செய்து கொண்டார். சித்தி வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பையன் ஒரு பெண் இருக்கிறார்கள். சித்தி என் மேல் அடிக்கடி தவறான பழி போடுவார்கள். அதனால் அப்பா என்னை அடிப்பார். இதையெல்லாம் பார்த்த என் தாத்தா என்னை அவருடன் கூட்டிக்கொண்டு போய் வளர்த்தார். நான் தாத்தாவுடன் கிராமத்தில் தான் இருந்தேன். என் தாத்தா என் அப்பாவை விட பணக்காரர். சொத்து, ஆள் பலம், பணபலம், அரசியல் செல்வாக்கு எல்லாம் இருந்தது. என் அம்மா பார்வதி இறந்தது என் தாத்தாவுக்கு மறக்க முடியாத வலி. என்னை நன்றாக படிக்க வைத்தார். 12ஆம் வகுப்புக்கு மட்டும் என்னை கோயம்புத்தூரில் சேர்க்கலாம் என்று முடிவு செய்தார். நானும் ஒத்துக்கொண்டேன். தாத்தா மாலையில் ஊருக்கு கிளம்பி போய்விட்டார். நான் மட்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்கி தங்கலாம் என்று முடிவு செய்தேன். நான் 5 அடி 8 அங்குல உயரம், விளையாட்டு வீரர் போன்ற உடலமைப்பு, மாநிறம். ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து பள்ளியில் சேர்ந்துவிட்டேன். முதல் நாள் பள்ளிக்கு கிளம்பலாம் என்று தயார் ஆனேன். பள்ளி மிகவும் அழகாக, சுத்தமாக இருந்தது. ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்பானவர்கள். பசங்க அதிகமாக இருந்தார்கள், பெண்கள் குறைவு. மாலை பள்ளி விட்டதும் கிளம்பலாம் என்று நினைத்தேன். அப்போது யாரோ 2 பேர் கழிவறையில் சண்டை போடுகிறார்கள் என்று சொன்னதும் பார்க்க போனேன். அங்கு ஒரு குண்டான பையன் ஒரு அப்பாவி பையனை போட்டு கேலி செய்து கொண்டிருந்தான். அவன் சட்டையை கழற்ற வைத்து ராக்கிங் செய்து கொண்டிருந்தான். நான் அதை பார்த்ததும் கோபம் வந்து தடுக்க போனேன். என் சட்டையை கழற்றி அவனிடம் கொடுத்து போடா என்று சொன்னேன். அந்த குண்டு பையன் என்னை பார்த்து யாருடா நீ, பள்ளிக்கு புதுசா, செத்துருவ ஓடி போ என்று சொன்னான். நான் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தேன். அவன் என்னை அடிக்க வரும் போது நான் விலகிவிட்டேன். அவன் எனக்கு பின்னால் இருந்த கழிவறையில் விழுந்தான். அங்கு இருந்த எல்லோரும் சிரித்தோம். இப்படியே முதல் நாள் முடிந்தது. அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட் ஏறும் போது ஒரு கை லிஃப்டை தடுத்தது. யாரென்று பார்த்தால் நான் சட்டை கொடுத்த பையன். என்னை பார்த்து சிரித்தபடி லிஃப்ட் உள்ளே வந்தான். அந்த பையன், சார் என் பெயர் சுதா, உங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான் நானும். நான், அப்படியா, என்னை சார் என்று கூப்பிடாதே, என் பெயர் வருண். அப்புறம் என் சட்டையை எப்போது கொடுப்பீங்க? சுதா, நான் வீட்டுக்கு போனதும் துவைத்து கொடுத்து விடுகிறேன். நீங்கள் பனியனோடு அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்தீர்களா? நீங்கள் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிறீர்கள். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம். அவன் என்னை பார்த்து நாம் இனி நண்பர்களாக இருக்கலாமா என்று கேட்க நானும் சரி என்று ஒத்துக்கொண்டேன். சுதா அழகான வெள்ளை நிறம், ஒல்லியான உடல். அவனுக்கு அம்மா மட்டும் தான், அப்பா இல்லை, தனியாக வளர்க்கிறார்கள் என்று எனக்கு சொன்னான். மாலை நான் குளித்துக்கொண்டு இருக்கும் போது அழைப்பு மணி சத்தம் கேட்டது. துண்டை கட்டிக்கொண்டு கதவை திறந்தேன். வெளியே சுதா நின்று கொண்டிருந்தான். உள்ளே வர சொல்லி கதவை சாத்தினேன். அவன் ஒரு நீல நிற ஷர்ட் போட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தான். நான், என்ன விஷயம் சுதா என்று கேட்டேன். சுதா, ஒன்றும் இல்லை, உங்கள் உடையை கொடுக்கலாம் என்று வந்தேன். நீங்கள் குளிக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னிக்கவும். நான், அதெல்லாம் இல்லை, சாப்பிட்டாயா, ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்டேன். சுதா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? நான், ஏதோ கொஞ்சம் சுமாராக சமைப்பேன், வா உனக்கு நூடுல்ஸ் செய்து தருகிறேன் என்று சமையலறைக்கு சென்றேன். பேசிக்கொண்டே சமைத்து முடித்தோம். அவன் சாப்பிட்டுவிட்டு நன்றாக இல்லை, எப்படி இதை சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டான். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் என்று என் சொந்த கதை அனைத்தையும் சொன்னேன். அவன் கண்ணீர் வடித்தான். நான், ஏன் அழுகிறாய், அனுபவித்த நானே தைரியமாக இருக்கிறேன், நீ அழாதே என்று சொன்னேன். அவன், வேண்டாம், நான் சமைக்கிறேன், நீங்கள் இனி நூடுல்ஸ் சாப்பிடாதீர்கள், நான் உங்களுக்கு ஆரோக்கியமாக செய்து தருகிறேன் என்று எனக்கு சமைக்கத் தொடங்கினான். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. காலை கண் விழித்ததும் வீட்டில் சத்தம் கேட்டது. எழுந்து போய் பார்த்தேன். அவன் எனக்காக சமைத்து கொண்டிருந்தான். நான், நீ எப்போது வந்தாய், எப்படி வந்தாய்? சுதா, நீங்கள் தான் கதவை பூட்டவே இல்லை. அப்போது சுதாவின் அம்மா ஜானகி வந்தார்கள். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக, இளமையாக இருப்பார்கள். வயது 44 இருக்கும், ஆனால் பார்க்க இளமையாக இருப்பார்கள். ஜானகி, என் பையன் சமையலுக்கு இன்னொருத்தர் அடிமையா என்று கேட்டுக்கொண்டு வந்தார். நான், வாங்க ஆண்டி, சுதா உங்களை பற்றி சொல்லியிருக்கிறான்.
ஜானகி: எல்லாம் இவனால் தான் வருண். விக்ரம் இவனை கேலி செய்திருக்கிறான், அதை என்னிடம் சொல்லவே இல்லை. நல்ல வேளை அன்றைக்கு நீ இவனுக்கு உதவி செய்தாய், இல்லையென்றால் இவனை நான் மருத்துவமனையில் தான் போய் பார்த்திருக்க வேண்டும். ஏற்கனவே இவனை ஒரு முறை அடித்து மருத்துவமனையில் சேர்த்தார்கள், இது இரண்டாவது முறை. நீங்கள் ஏன் தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்யவில்லை? ஜானகி: நான் வேலை பார்க்கும் வங்கி மேலாளர் தான் விக்ரமின் அப்பா, அதனால் நான் புகார் செய்தால் என் வேலை போய்விடும். அப்புறம் நானும் இவனும் என்ன செய்வது? அதனால் அமைதியாக இருக்கிறேன். விடுங்கள் ஆண்டி, அந்த விக்ரம் இனிமேல் சுதா விஷயத்தில் தலையிடாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன். ஜானகி: சரி வருண், உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் சாப்பிட்டு பேசி சிரித்தோம். இப்படியே இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனோம். 4 மாதங்கள் கழிந்தது. பள்ளியில் ஒரு சிறிய பொழுதுபோக்கு விழா என்று சொன்னார்கள். அதில் எங்கள் பெயரையும் எழுதினார்கள். நடன போட்டி. எங்கள் இருவருக்கும் ஜோடியாக 2 பெண்கள் கிடைத்தார்கள். தினமும் பயிற்சிக்கு போனோம். நிகழ்ச்சிக்கு 2 நாள் முன்னாடி அந்த பெண்கள் எங்களுடன் ஆட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். வேறு வழி இல்லாமல் ஆசிரியரிடம் சொன்னோம். அவர்கள் யோசித்து ஒரு யோசனை கொடுத்தார்கள். உங்களில் யாராவது ஒருவர் பெண் போல உடை அணிந்து நடனம் ஆடுங்கள் என்று. நான் யோசித்தேன், என் உடம்புக்கு அது பொருந்தாது. சுதா நான் பெண் வேடம் போடுகிறேன் என்று சொன்னான். சரி என்று சொல்லி வீட்டுக்கு வந்துவிட்டோம். வந்ததும் உடை இல்லை என்று மறந்துவிட்டோம். போய் வாங்கிவிட்டு வரலாம் என்று பார்த்தால் சுதாவிடம் பணம் இல்லை என்று சொன்னான். அம்மா வந்ததும் போகலாம், அவர்களிடம் பணம் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னான். ஜானகி வந்தார்கள். நடந்ததை சொன்னோம். அவர்களிடமும் பணம் இல்லை, வீட்டுக்கு வாடகை கொடுக்கவே இல்லை. இன்னும் இப்போது போய் உடை என்றால் நான் என்ன செய்வேன் என்று சொன்னார்கள். என்னை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. கோயம்புத்தூரில் எனக்கென்று ஒரு துணிக்கடை இருக்கிறது, வாருங்கள் அங்கே போகலாம். பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன். மூவரும் சென்றோம். எனக்கு சொந்தமான துணிக்கடைக்கு. அங்கே சென்று மேலாளரை சந்தித்து எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் தம்பி, நீங்கள் பாருங்கள், இது உங்கள் கடை என்று அன்பாக நடந்து கொண்டார். சுதாவிடம் கேட்டேன், முதலில் எதை எடுக்கலாம் என்று. சுதா வெட்கப்பட்டு கொண்டு புடவை பார்க்கலாம் என்று சொன்னான். உனக்கு என்ன நிறம் பிடிக்கும் சொல்லு. சுதா: பச்சை, நீலம், கருப்பு, சிவப்பு, பிங்க், ஊதா, இதில் எல்லாவற்றிலும் எனக்கு பிடித்த மாதிரி டிசைனில் எடுங்கள் என்று சொன்னேன். சுதா: பணத்தை வீணாக்காதே வருண், எனக்காக இதெல்லாம் வேண்டாம், ஒன்று போதும். அவன் அப்படித்தான் பேசுவான், நீங்கள் எடுத்து போடுங்கள் என்று சொன்னேன். ஜானகி: அவனுக்கு என்னால வாங்கிக் கொடுக்க முடியவில்லை, நீ வாங்கிக் கொடுக்கிறாய், மிக்க நன்றி வருண். ஆண்டி, இதற்கு எதற்கு நன்றி? அவன் என்னுடைய நண்பன், அவனுக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள்? சுதா உடை மாற்றும் அறைக்கு சென்றான். 15 நிமிடம் கழித்து என்னை கூப்பிட்டான். உள்ளே சென்றேன். அவனுக்கு புடவை கட்ட தெரியவில்லை. அவனுக்கு புடவை கட்ட உதவி செய்தேன். வெளியே வந்ததும் ஜானகி, எல்லாம் சரி தானா என்று கேட்டார். பின்பு ஜானகிக்கும் புடவை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன், என் கடைக்கு என்ன குறை? நன்றாகத்தானே இருக்கிறது, இங்கேயே வாங்குங்கள் என்றேன். எல்லாம் வாங்கி வெளியே வரும் போது வெளியே பிளாட்பாரத்தில் ஒரு வயதான பாட்டி என்னை பார்த்து, தம்பி, உன் 2 தங்கைகளுக்கு மல்லிகை பூ வாங்கிக்கப்பா என்று சொன்னார். அவரிடம் இருந்த எல்லா பூவையும் வாங்கினேன். வீட்டுக்கு வந்ததும் சோர்வில் எல்லோரும் தூங்க போய்விட்டோம். மறுநாள் விடிந்தது. வேட்டி கட்டி புது மாப்பிள்ளை மாதிரி வந்தேன். சுதா தயார் ஆனானா என்று பார்க்க அவன் வீட்டுக்கு சென்று அழைப்பு மணி அடித்தேன். அவன் அம்மா திறந்தார். ஆண்டி, அவன் தயார் ஆகிவிட்டானா? ஜானகி: இல்லை வருண், அவனுக்கு புடவை கட்ட தெரியவில்லை என்று அழுகிறான். கட்டி விடுகிறேன் என்று சொன்னால் வேண்டாம் என்று அழுகிறான். நீ போய் என்னவென்று பாரு. சரி ஆண்டி என்று அவன் அறைக்குள் போனேன். அவன் அழுது கொண்டிருந்தான். இதற்கெல்லாம் அழலாமா? வா, நான் கட்டி விடுகிறேன் என்று அவனை எழுப்பி நிற்க வைத்து புடவை கட்டி விட்டேன். 10 நிமிடம் கழித்து வெளியே வந்தான் சுதா. பச்சை நிற புடவை, உதட்டில் உதட்டுச்சாயம், தலையில் மல்லிகை பூ வைக்க சொன்னேன், வைத்துவிட்டான். திருமணம் ஆன புது தம்பதிகள் மாதிரி கிளம்பினோம். ஜானகி வழி அனுப்பினார். டாக்சியில் பள்ளிக்கு வந்தோம். எல்லோரும் வாயடைத்து போய்விட்டார்கள். எல்லோரும் யார் இது, சுதா வரவில்லையா என்று கேட்டார்கள்.
நான் இது தான் சுதா என்று சொன்னேன். நிகழ்ச்சி தொடங்கியது. மேடையில் நாங்கள் ஆட வேண்டிய நேரம் வந்தது. பரம் சுந்தரி படத்தில் இருந்து பாடல் போட்டார்கள். கணவன் மனைவியாக மகிழ்ச்சியாக சிரித்துக்கொண்டே ஆடினோம். போட்டியில் நாங்கள் தான் முதல் பரிசு. எல்லோரும் எங்களை வாழ்த்தினார்கள். சிறிது நேரத்தில் சுதா ஓய்வு அறைக்கு போகிறேன் என்று போனான். நான் அவன் பின்னால் போகலாம் என்று பார்த்தேன். அதற்குள் தலைமை ஆசிரியர் என்னை கூப்பிட்டார் என்று அங்கே போய்விட்டேன். அவர் என்னை பாராட்டினார். அப்போது என் நண்பன் ஒருவன் ஓடி வந்து சுதாவுக்கு பிரச்சனை, ஓடி வா என்று சொன்னான். ஓடி போய் பார்த்தால் அங்கு அந்த விக்ரம் சுதாவை நிற்க வைத்து பெல்ட்டால் அடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த எனக்கு கோபம் கடுமையாக வந்தது. ஓடி போய் அவனை அடித்து கீழே தள்ளி மிதித்தேனேன். பெல்ட்டை கழற்றி அவனை அடித்தேன். சுதாவை தொட நினைத்தால் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினேன். சுதா என்னை கட்டி பிடித்து கொண்டான். என் பையில் என் பேண்ட் ஷர்ட் இருந்தது. அதை போட சொல்லி வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு வந்துவிட்டேன். சுதா அழுதுகொண்டே இருந்தான். நான் அவனை அழாதே, குளித்துவிட்டு வர சொன்னேன். அதற்குள் ஜானகி வந்தார். ஜானகி, என்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டார்கள் வருண். என்ன செய்வதென்று தெரியவில்லை. விக்ரம் கையை உடைத்துவிட்டீர்கள் என்று அவன் அப்பா என்னை வேலையை விட்டு தூக்கிவிட்டான். ஆமாம் சுதா எங்கே? அவனுக்கு என்ன ஆச்சு? நான், ஒன்றும் இல்லை ஆண்டி. சுதா மேல் தவறு இல்லை. விக்ரம் சுதாவை தவறாக நடத்தினான். அதை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. அதனால் அவன் கையை உடைத்தேன். என்னை மன்னியுங்கள். என்னால் உங்கள் வேலை போகும் என்று நினைக்கவில்லை. ஜானகி, வருண், நீ என் பையனை காப்பாற்றியிருக்கிறாய். நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். பின்பு நாங்கள் சுதாவின் அறைக்கு சென்றோம். சுதா உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். நான், சுதா எதற்கு அழுகிறாய்? விடு, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். சுதா, எல்லோரும் என்னை பார்த்து எப்படி சிரித்தார்கள் தெரியுமா? அதில் ஒருத்தி சொல்கிறாள், புடவை கட்டினால் பெண்ணாக முடியாது, முக்கியமான ஒன்று வேண்டும் என்று சொல்கிறாள். ஏன் வருண், அந்த முக்கியமான ஒன்று என்னிடம் இல்லாவிட்டாலும் நானும் பெண் மாதிரி தானே இருக்கிறேன். சொல்லு வருண். என் மனம் புரியத் தொடங்கியது. இவள் பெண்ணாக மாற நினைக்கிறாள், சமூகத்தை பார்த்து பயப்படுகிறாள் என்று எனக்கு புரிந்து போனது. சுதா அழுது தலையில் அடித்துக்கொண்டு கத்தினான். சுதா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் டாக்ஸி புக் செய்து கடைக்கு போய் அவளுக்கு சாக்லேட் பிடிக்கும், அதை வாங்கிக்கொண்டு என் அப்பார்ட்மெண்ட் வந்தேன். என் அம்மா எனக்கு கொடுத்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு சுதா வீட்டுக்கு போனேன். ஜானகி ஆண்டி கதவை திறந்தார். நான் உள்ளே நுழைந்து சுதா கதவை தட்டினேன். சுதா திறக்கவில்லை. பயத்தில் கதவை உடைத்துவிட்டு உள்ளே போனேன். நான், இன்னும் அழுகிறாயா என்று கேட்டேன். சுதா, ஏதோ முடிவு எடுத்திருக்கிறேன் என்று ஓடி போனாய், இப்போது ஏன் வந்தாய் என்று அடித்தாள். நான், முடிவு செய்துவிட்டேன் என்று சொல்லி அவளை கட்டிப்பிடித்தேன். சுதா, அம்மா இருக்கிறார்கள், நிறுத்து வருண். ஜானகி, ஆமாண்டா, நானும் இங்கே தான் இருக்கிறேன், பார்த்து நடந்து கொள், என் பையன் மெலிந்த உடம்புக்காரன். மீண்டும் நான் அவளை பார்த்து, சுதா, எனக்கு இது தான் சுகம், நீ தான் சுகம், உன்னுடைய அன்பு தான் சுகம். நீ ஆணாக என்னுடன் வாழ்ந்தாலும் சரி, பெண்ணாக மாறி என்னுடன் வாழ்ந்தாலும் சரி, உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னேன். ஜானகி, போதும் போதும், இன்னொரு நல்ல நாள் பார்த்து பேசுங்கள், இப்போது போதும். வருண், எழுந்து கிளம்பு. என் பாக்கெட்டில் இருந்து சாக்லேட்டை எடுத்து காட்டினேன். சுதா சிரித்தாள். ஜானகி வாய்விட்டு சிரித்தார். நான், இது என் அம்மா எனக்கு கொடுத்த சங்கிலி, இப்போது இது நான் உனக்கு கட்டப் போகும் தாலி. சுதா, போடா, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நாளைக்கு நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா? உனக்கு சம்மதமா? நான், நீ இப்படி நம்பாமல் பேசுவாய் என்று தான் சாக்லேட் வாங்கி வந்தேன். சுதா, நான் உன்னை காதலிக்கிறேன். நாளைக்கு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு எப்படி தயார் ஆனாயோ அதே மாதிரி தேவதை மாதிரி புடவை நான் கட்டி விடுகிறேன், சரியா? ஓகேடா என்று சொன்னாள். ஜானகி, எனக்கு சம்மதம் வருண், நாளைக்கு பார்க்கலாம். காலை சூரிய வெளிச்சம் கண்ணில் பட எழுந்தேன். எழுந்து குளித்து பேண்ட் ஷர்ட் போட்டு என் அம்மா கொடுத்த சங்கிலியை எடுத்துக்கொண்டு சுதா வீட்டுக்கு போனேன். அங்கே சுதா அழகான பிங்க் நிற புடவையில் பிங்க் பிளவுஸ் போட்டு தேவதை போல நின்றாள். நாங்கள் மூவரும் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று சாமி படத்துக்கு முன்னால் மாலை மாற்றிக்கொண்டோம். அவள் எனக்கு ஒரு மோதிரம் போட்டாள். நான் அவளுக்கு சங்கிலி போட்டு தாலி கட்டினேன். நான் அவள் காலை பிடித்து சத்தியம் செய்தேன்.
உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என்று. சுதா: எனக்கு இப்போது தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஜானகி எங்கள் திருமணத்தை வாழ்த்தினார். எங்கள் திருமணம் இனிதே முடிந்தது. முதல் இரவு அறையை ஜானகி தயார் செய்து கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் கட்டிலில் விழுந்து சிரித்துக்கொண்டே பேசினோம். நான் அவள் அழகிய கண்களை ரசித்தேன். அவள் காது மடல், கழுத்து அனைத்திலும் என் அன்பை வெளிப்படுத்தினேன். சுதா: பொறுமையாக மாமா, வலிக்கிறது என்று சொன்னாள். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். பின்பு அமைதியானோம். மறுநாள் அவனால் எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடந்தான். தூக்கம் அதிகம். நான் சட்டை கிழிந்து வேட்டி இல்லாமல் நின்றேன். கதவு உடைந்து இருந்தது. ஜானகி பார்த்துவிட்டு, மாப்பிள்ளை, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, புரிகிறதா? அவன் பாவம் என்றார். நான், சரி ஆண்டி, பார்த்து நடந்து கொள்கிறேன். ஜானகி: வருண், நீ ஆண்மகன்டா, என் பையன் கொடுத்து வைத்தவன் என்றார்.